பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பர்சனல பேசாதீங்க, என் பர்சனல பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பார்வதி ஆகட்டும், அரோராவாகட்டும் அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ பார்த்து. இப்போ உங்க பர்சனலா அவங்க எத எடுத்து பேசணும்? நீங்க அந்த மாரி நடந்துக்கிட்டீங்க. உங்க வீட்ல நீங்க போய் கவர் போட்டு சாப்பிட்டாலோ, இல்லங்க உங்க கையில எழுதி விளையாண்டாலோ, இல்ல வியூ எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தாலோ யாரும் உங்கள கேட்க போறது கிடையாது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ள இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நடக்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் பேச தான் செய்வாங்க. அதுவும் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் இத ஒரு வீக்னஸா தான் உங்களோட வீக்னஸ இத ஒரு வெப்பனா எடுத்து அவங்க அடிக்க தான் செய்வாங்க. ஆனால் நேத்து என்ன பண்ணாங்க பார்வதி? அப்படியே நல்ல புள்ள மாதிரி போய் உட்கார்ந்து எல்லார்கிட்டயும் பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா எல்லார் கூடயும் உட்கார்ந்து பேசி என்னெல்லாம் வெளிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. அண்ட் இவங்களும் சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்க, அந்த சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நீங்கள் பேசினது, அதை சாப்பிட்டுக்கிட்டே பேசினது, கையில் எழுதி காமிச்சது, இதெல்லாம் நல்லாவே இல்லை. குழந்தைங்க பார்க்குற ஷோவில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் அதை பார்க்கவே வேண்டாம் இந்த சீசன் அப்படின்ற அளவுக்கு தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. ஸோ அவங்க எதுக்கு இதை சொல்கிறாங்க? ஓகேடா, இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த ஷோக்கான டிக்னிட்டியை நீங்கள் குறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்வதி எப்படி எப்படின்னா, அவங்க கிட்ட ஆப்போனன்ட் கிட்ட போய் பேசி அவங்களோட மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்கள அப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ நேத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதெல்லாம் வெளியே வந்திருக்கு, எதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சூப்பர், அப்போ நம்ம பேசினது தப்பு தான், அது வெளியே வந்துருச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க யாருக்கும் இன்னும் தெரியாது இல்லையா? அதை தெரிஞ்சிடக்கூடாது, இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸால் அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கும் போது அங்கேயே போய் பார்வதி அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னோட பர்சனலை யாரும் பேசக்கூடாது, அது நானும் என்ன சம்மந்தப்பட்டவங்களும் இருக்கும், அதையே நீங்கள் எல்லாரும் பேசணும், பர்சனலை நீங்கள் பேசாதீங்க இழுத்து அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் கிட்ட. இது ஏன் பர்சனல், இதை பேச நீ யாரு, உன் பிஸ்னஸ் என்னமோ அதை பாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்களோட பயம் இது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு இவங்களால இது தெரிய வந்துச்சுன்னா நம்மளோட வீக்னஸ்ல அடிப்பானுங்க. இதை ஒரு காரணமாக காட்டி கூட நம்மளை எல்லாரும் பேசுவானுங்க. பாருங்க, இவங்க ஒரு குழந்தைங்க பார்க்குற ஷோவில் எப்படி பேசுகிறாங்க. இப்போ நம்மளோட இவர் திவாகர் சட்டை இல்லாமல் இருந்ததுக்கு சட்டை இல்லாமல் இருக்கிறாரு, குழந்தைங்க பார்க்குற ஷோவில் இப்படி இருக்காரே அப்படின்னு மாதிரி பேசினாங்களே, அதே மாதிரி நாளைக்கு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கான்னு சொல்லி நம்மளை 4 பேர் குத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால நானும் என் குடும்பமோ என் வீடோ காடோ நாங்கள் பார்த்துக்குறோம், இதை நீங்கள் பற்றி பேசாதீங்கன்ற மாதிரி அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாரு, பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இதை பிரஜின் சொன்னார், இங்கே பாரு பார்வதி, நானா உங்ககிட்ட சொல்லலை, நீயா கேட்ட, அதுவும் நான் பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக சொன்னால் கிழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டி விட்டுட்டாரு. ஸோ இன்னும் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ப்ராப்பராக தெரியல, ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள இவங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது தான். அண்ட் பார்வதி டபுள் கேம் ஆடுறான்றது தெரியுது. ஆனால் பார்வதி இன்னொரு விஷயம் பயப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு டபுள் கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னா, என்னமோ இவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டச்சில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியும், இவங்க கம்பெனி கொடுக்காத மாதிரியும், அவனா கமருதினா தான் தான் கிட்ட அப்ரோச் பண்ண மாதிரி அவன் ஒரு பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வேலையே எப்படி போகும் அப்படின்ற பயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்வதி இந்த வீட்டில் பண்ணுறது எல்லாமே அவங்களோட கேமுக்காக தான். அவங்க கேமுக்கு கமருதீன் யூஸ் ஆகுவார் அப்படின்னு அவரை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இதே மாதிரி சபரிக்கிட்டையும் போய் பேசினாங்க. சபரிக்கிட்டையும் இருந்துட்டு, ஒருத்தர் உனக்கு ஓப்பனாக ஒரு அன்பு தரேன், அதை ஏன்டா அக்செப்ட் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது அவர் உன் அன்பே எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட உன்னோட அன்பு எனக்கு தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு ஒரு தடவை அவாய்ட் பண்ணார். 2 தடவை இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, நான் அன்பு தரேன், நீ தாண்டா கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லி அவர், அப்பா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு கழட்டி விட்டுருக்காரு. அண்ட் அதே மாதிரி அவங்க அப்பப்போ பேபி அப்படிலாம் கொஞ்சம் பார்த்தாங்க. சபரி இருந்துட்டு இவள் லம்பாடி பொம்பளை, இவ கூட சேர்ந்தா நம்ம அவ்வளோதான்ற மாதிரி அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் கமருதீன் மட்டும் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி அரோராவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வதி கிட்ட என்னோட பர்சனல்லாம் எடுத்து பேசினாங்கன்னா அவ்வளோதான், நான் பயங்கரமாக பேசி விட்டுருவேன் அப்படின்னு. மேடம் நீங்கள் மேடம் அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, உங்கள் பர்சனலை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னா உங்கள் வீட்டு பெட்ரூமை திறந்து பார்த்து நாங்கள் யாரும் பேசலை, அதை பற்றி கமெண்ட் பண்ணலை. இந்த ஷோவில் நீங்கள் என்ன பண்ணாலும் பார்ப்போம், நீங்கள் நைட்டு தூங்குறது முதற்கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்வோம், நாங்கள் கமெண்ட் பண்ண தான் செய்வோம். அப்படி இருந்தால் நீங்கள் ஏன் வந்தீங்க? உங்களை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, உங்கள் பர்சனலை பேசக்கூடாதுன்னா நீ இந்த வீட்டில் பண்ணுற எல்லாத்தையும் எல்லாரும் பேச தான் செய்வாங்க, அதை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ண தான் செய்வாங்க, உன் ஆப்போனண்ட் அதை யூஸ் பண்ண தான் செய்வாங்க. அதை டேக்கிள் பண்ண முடியலன்னா நீ இதெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது. வியூ எப்படி இருக்குது, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா, அப்போ கேட்கும்போது இதெல்லாம் தெரியலையா, இது இத்தனை பேர் பார்ப்பாங்க வெளியே போகுமே அப்படின்னு. உங்களுக்கு தான் யாரை பற்றியும் பயம் இல்லை, அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் தயவு செஞ்சு அரோராவை யாரும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்காதீங்க. 18 வயசு ஆச்சு நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்றது ஒரு பெருமை கிடையாது. அவங்களோட ஒரு சைட் ஸ்டோரி தான் நமக்கு தெரியும். 21 வயசில் அவங்க அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க.
இருக்காங்க. 2 பசங்க கூட அவங்களோட ஒர்க் பண்ணுற கொலீக் கூட இவங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்ணி அன்னைக்கு நைட் இவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் லைவ்ல வந்தது. ஆனால் மேடம் வந்து இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நல்லா கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அடிமை நல்ல ஒரு இடிச்சுவாயும் கிடைப்பான். பட் அதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு நாமளும் அரோரா மாதிரி 18 வயசானா வெளியே வந்துடலாம், கெத்தா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ 18 வயசுல வீட்டை விட்டு வெளியே வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த தைரியத்தோட கடைசி வரைக்கும் நம்மளால டிராவல் ஆக முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். பட் இவ்வளோ தப்பையும் அவங்க பண்ணுவாங்களாம். நம்ம கேட்டோன்னா மேடம்க்கு கோவம் வந்துருமா. ஸோ அரோராவை இப்போ அதான் இருக்காங்க. என்னோட பர்சனலாக எவனாவது பேசட்டும் இருக்கு அப்படின்னு. அப்போ நல்லா கேட்டு விட தான் செய்வாங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட். அப்போ நீ என்ன கூந்தலுக்கு இங்கே வந்து இதை பண்ணிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் நீ பண்ணியிருந்தா நாங்கள் கேட்க மாட்டோம், இங்கே வந்தால் நாங்கள் பேச தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி அதை திவ்யம் சொல்லிட்டாங்க. இங்கே பார் பார்வதி, நீயா வந்து கேட்ட, இப்போ நீயா அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி. அண்ட் எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நீ தான் உன்னோட பர்சனலை பற்றி நோண்டி நோண்டி கேட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் பார்வதி வர்சஸ் பிரஜின் திவ்யா அப்படின்ற மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கு. பாப்பா இன்னும் வேறு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.